கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவது சூரை ஊத வைத்து மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் இறுதியாக இந்த பூமியிலே படைக்கப் போகின்ற மனிதர்கள் வரை, மனிதர்கள் ஜின்கள் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், வானத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான், பூமிகளை அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றிய அந்த மஹ்ஷரிலே அந்த மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமஹ், மறுமையிலே மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், ஆடை இல்லாமல் காலணி இல்லாமல் கத்னா செய்யப்படாதவர்களாக மனிதர்கள் எல்லோரும் எப்படி அல்லாஹ் படைத்தானோ அதே நிலையிலே எழுப்பப்படுவார்கள். யா ரசூலல்லாஹ், அன்னிஸாஉ வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவரை பார்க்க நேரிடுமே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யன்துர பஅதுஹும் இலா பஅத், அந்த நாளுடைய வேதனை, அந்த நாளுடைய கட்டளை ஒருவரை பார்ப்பதை விடவும் மிக கடுமையானது. யாரும் நிர்வாணமாக எமக்கு முன்னால் ஒரு பெண் இருப்பாள், ஆனால் எம்முடைய கண்கள் அந்த பெண்ணை பார்க்காத அளவிற்கு அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய கோபம் அந்த நாளிலே இருக்கும் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாளை அறிந்து கொள்ளுங்கள். இன்னஹு யௌமுல் ஹஷர், மனிதர்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். இன்னஹு யௌமுல் காரியா, இன்னஹு யௌமுல் ஃபிரார், மனிதர்கள் எல்லோரும் விரண்டு ஓடக்கூடிய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மனிதர்களை அல்லாஹ் எழுப்பிய பிறகு யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், சகோதரனை விட்டு சகோதரன் விரண்டு ஓடுவான், தாயை விட்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள், கணவன் மனைவி என எல்லோரும் இந்த உலகத்திலே உறவாக சொந்தமாக வாழ்ந்த அனைவரும் விரண்டு ஓடுவார்கள். அவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே அவர்களுக்கு தெரியும். அந்த நாளிலே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் சிபாரிசுக்கு வர முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர.